வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 13ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுதா மேலே ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 23,784 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,010 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,147 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,421 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,284 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,058 வரைக்கும் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல், நேத்திக்கு உரிய கேண்டலோட மூமெண்ட்டையும் வச்சு நம்ம பார்க்கும்போது 23,350 இன்னைக்கு நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். 350லேருந்து 23,000 வரைக்கும் நம்ம ஜோன் செட் பண்ணிக்கலாம். முதல் சப்போர்ட் ஜோன். இரண்டாவது சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 23,000லேருந்து 22,700 வரைக்கும் நம்ம அடுத்த சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி கண்டிப்பாக 22,000 நோக்கி கீழே மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து மேலே நம்ம பார்க்கும் பொழுது 23,750 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத ஒரு ஜோன். 750லேருந்து 24,000 வரைக்கும் ஒரு ஜோன் செட் பண்ணிக்கலாம். அடுத்து 24,000லேருந்து 24,350 நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்கலாம். இந்த ஜோனை செட் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் திரும்பவும் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நிஃப்டி திரும்பவும் மேலே போகிறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் நமக்கு நெகட்டிவில் தான் மூவ் ஆகிருக்கு. இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா பையரோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமான லெவலில் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டுகள் நெகட்டிவில் மூவ் ஆச்சு. இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பெரியும் இருக்குது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவில் ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு ஒரு இறக்கத்திலேயே நம்ம போயிட்டுருக்கனால இன்றைக்கி ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நமக்கு மார்க்கெட் கிடையாது. அதனால ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு கரெக்ஷன் கொடுத்து நமக்கு திரும்பவும் டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல்ஸ். இது சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 30 நிமிஷம் சார்ட்டு. ஏன் நம்ம 30 நிமிஷம் சார்ட் எடுத்திருக்கோம்னா நேற்று நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்டுகள் நமக்கு மைனஸில் மூவ் ஆனது. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவல்ஸும் அதிக லெவலில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸும் இருக்குது. அதனால நம்ம 30 நிமிஷம் சார்ட் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 50,992 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,897 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,441 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 49,543 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,999 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 48,094 வரைக்கும் போவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆனது இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி நேற்று பார்த்தீங்கன்னா 50,088 நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இப்போ இதோட
ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டர்ம் ட்ரேடிங்க்கும் நம்ம ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ 49,700 வந்து நம்ம பிரேக் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம்னா 49,700 இருந்து 49,200 வரைக்கும் நம்ம ஒரு சப்போர்ட் ஜோன் வச்சுக்கலாம். 49,200 இருந்து 48,700 வரைக்கும் நம்ம ஒரு ஜோன் வச்சுக்கலாம். இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 47,000 வரைக்கும் டவுனில் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுவே ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு போனோம் அப்படின்னா 50,700 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். 700லேருந்து 51,300 வரைக்கும் ஒரு ஜோன் செட் பண்ணிக்கலாம். 51,300லேருந்து 51,800 வரைக்கும் நம்ம ஒரு இன்னொரு அடுத்த ரெசிஸ்டன்ட் ஜோன் செட் பண்ணிக்கலாம். இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று 1000 பாயிண்ட்டுகள் கிட்டத்தட்ட நமக்கு நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. அதனால இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நமக்கு ஒரு பாசிட்டிவில் கொஞ்சம் மூவ் ஆகி திரும்பவும் நமக்கு கீழே இறங்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது. அதுவும் இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஒரு ஃப்ளக்சுவேஷன் கண்டிப்பாக மேலேயும் கீழேயும் நமக்கு இருக்கிறத கண்டிப்பாக இப்போ நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடங்களில் தான் நமக்கு இந்த சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.